Hi, hello guys, வணக்கம் and welcome to YouTube channel Pradeep Suresh. நான் பிரதீப் பேசுறேன். இந்த வீடியோல உங்களோட போர்டம் எல்லாத்தையும் கில் பண்றதுக்கு செமையான 5 ஆஃப்லைன் கேம்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற கேம்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சவுண்ட்ஸ் அண்ட் கிராபிக்ஸ் வேற லெவல்ல இருக்கும். எல்லாமே 100 MB குள்ள தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் இமிடியேட்டா உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கேம் வந்து நீஞ்சா டேஷ். இது வந்து பேசிக்கலாக ஒரு ஃபார்வர்ட் பேஸ்டு கேம். அப்படின்னா நிறையா நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும், அதுதான் கேமு. வர வழியில் உங்களோட ஆப்னன் டெவல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணணும், அதான் அந்த கேம். இந்த கேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 64 MB வருது. ஜம்ப் பண்ணணும், கில் பண்ணணும், ரன் பண்ணணும், இதுதான் அந்த கேமு. ரொம்ப நார்மலான ஒரு கேம் தான். நல்ல கிராஃபிக்ஸ், சவுண்டோட விளாண்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் விளாட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற கேம் வந்து ராம்போட் 2. இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 60 MB வரும். இது வந்து ஒரு காண்ட்ரா மாதிரியான கேம் தான். முன்னாடியும் பின்னாடியும் ஓடணும். முன்னாடி எழுதுறீங்கன்னா ஃபார்வர்டில் ஓடும். மேலே வந்து பேராஷூட்லையும் போட்லையும் எனிமீஸ் வருவாங்க. அவங்க எல்லாரையும் நீங்கள் கில் பண்ணணும், அவ்வளோதான் இந்த கேம். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த கேம் மாதிரியே ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் தான். கிராஃபிக்ஸும் இதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சவுண்ட்ஸும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேம் வந்து ஆல்டோஸ் ஒடிசே. இந்த கேமோட சைஸ் வந்து 72 MB வரும். ப்ளே ஸ்டோரில் ஒன் ஆஃப் த ஹைலி ரேட்டட் கேம் இது. இதில் வந்து டே நைட் எஃபெக்ட்ஸோட பேக்ரவுண்ட் வரும். பேசிக்காக இது வந்து ஒரு மவுண்டெயின்லேருந்து நீங்கள் ஸ்லைட் பண்ணுற கேம் தான். இடையில வர ராக்ஸ் அண்டு அப்ஸ்டாக்கிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணி போகணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் வந்து எட்டர்னியம். இது வந்து செமையான கேமுங்க. கிராஃபிக்ஸு அந்த சவுண்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். இது ஒரு ஸ்டோரி கேமு. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணும்போது 106 MB தான் காட்டும். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக ஆஃப்லைனில் விளாட்ணுன்னா அதோட கண்டென்ட் டைமே டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் இன்டர்நெட்டை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இதை ஆஃப்லைனில் விளாட்லாம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கிட்டத்தட்ட 2 மில்லியன் டவுன்லோட் ஆயிருக்கு. ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.8 ரேட்டிங் இருக்குது அவுட் ஆஃப் 5. செம்மல. நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த கேமு. சவுண்ட் அண்ட் கிராஃபிக்ஸ் வேறு லெவலில் இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க வர கேம் வந்து ஃப்ரைடே த 13. சொல்லியிருக்க இந்த கேம்லேயே இதுதான் என்னோட ஃபேவரட் கேம்னு சொல்லலாம். 82 MB சைஸு. இது ஒரு பசில் கேமு. பேசிக்காக என்னென்னா ஒரு பிக்னிக் போன இடத்துல ஒரு பையன் வந்து தொலைஞ்சு போயிடுறான். அந்த பையன் வந்து அங்கே இறந்துடுறான். அந்த இறந்த பையன் வந்து அங்கே பிக்னிக் வர பசங்க எல்லாத்தையும் கில் பண்ணுறான். இதுதான் இந்த கேமோட ஸ்டோரி. இது வந்து ஒரு பசில் கேம் தான். வந்து இதில் வர சவுண்ட்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பசில். ஆனால் போக போக வந்து ரொம்ப திங்க் பண்ணி விளாட்ற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரைடே த 13th கேம் விளாடும்போது அது வர சவுண்ட் அண்ட் எஃபெக்ட்லாம் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து உள்ளே பூந்து உங்களை அடிக்ட் ஆகும். அது எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்த கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.